சென்ற பாடத்துல நாங்க சொன்னோம், உடல் மறைக்கப்படுவதற்கு பிரதானமான நிபந்தனை சருமத்தினுடைய நிறம் வெளியில் விளங்கக்கூடாது. ஃபலா யக்ஃபி ஜுஜாஜுன். எனவே ஒருவர் ஒரு கண்ணாடி கிளாஸ் போன்றதனால் தன்னுடைய உடலை மறைக்கின்றார். அதனை நாம் ஔரத்தை மறைத்ததாக கருத மாட்டோம். ஏனெனில் கண்ணாடி என்கிறது டிரான்ஸ்பேரண்டானது, தெளிவாக விளங்கக்கூடியது. உடம்பினுடைய நிறம் சிவப்பு, வெள்ளை, கருப்பு என்கிறதனை அது வெளியிலே காட்டும். வலா யக்ஃபி லிஸ்ஸித்ரி ஐலன் மாஉன் சாஃபின். தெளிந்த தண்ணீரிலே ஒருவர் மூழ்கி கொண்டு தன்னுடைய இடுப்பு கீழால் மறைத்து கொண்டு நான் ஔரத்தை மறைத்துத்தான் இருக்கிறேன் என்று கூறினால் அதுவும் சாத்தியமாக மாட்டாது. ஏனெனில் அந்த தெளிவான நீரின் ஊடாக மேனி வெளியிலே விளங்க ஆரம்பித்து விடும். வயக்ஃபித் தத்தியேனு வலவ் மா வுஜூதி சௌபி. ஔரத்தை மறைப்பதற்கான ஆடை இருந்த போதிலும் களிமண்ணினால் மறைத்துவிட்டால் அதனை ஷரியத் சரியானது என்றே கூறுகின்றது. வயஜிபு இந்த ஃபக்திஹி. மறைப்பதற்கான ஆடையை அறவே பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அந்த களிமண்ணால் மறைப்பது வாஜிப். வஷர்து சாத்திரிலில் ஔரத்தி ஐலன் ஐ யஷ்மல அல் மஸ்தூர லுபுசன். மேலும் ஔரத்தை மறைப்பதற்குண்டான நிபந்தனைகளில் ஒன்று தான் ஆடையை அணிந்த நிலைமையில் அவருடைய உடலை மறைக்க வேண்டும். ஃபலவ் ஸல்லா ஃபீ கைமத்தின் ضيقத்தின் ஒரியானன் லம் யஸிஹ. எனவே ஒரு நெருக்கடியான, ஒடுக்கமான, சுருக்கமான கூடாரம் போன்ற ஒன்றிலே ஒருவர் நிர்வாணமாக தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சிஹத்தாக மாட்டாது. காரணம், அவர் அந்த ஆடையை தன்னுடைய உடம்பில் அணிந்தவராக கருதப்படுகிறார் இல்ல. வயுஷ்தரத்து சத்ரு மினல் ஆலா வல் ஜவானிபி லல் அஸ்ஃபல். மேலும் அவர் அணியும் ஆடை உடம்பினுடைய ஆலா மேல்பாகம், வல் ஜவானிப் ஓரங்கள் என்று அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும். இது ஆண்கள் பெண்கள் இருசாரருக்கும் பொதுவானது. லல் அஸ்ஃபலி, கீழால் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழ்ப்பகுதி எனும் பொழுது கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய ஔரத்தில் முழங்காலில் இருந்து பாதம் வரை உண்டான பகுதியை குறிக்கும். மேல் பகுதி எனும் பொழுது தொப்புளிலிருந்து தலை வரை உண்டான பகுதியை குறிக்கும். எனவே ஃபலவ் ஸல்லா முர்தஃபியன் பி ஹைசு துரா ஔரத்துஹு மின் அஸ்ஃபல். ஒருவர் உயரமான ஒரு இடத்திலே தொழுகிறார் என்றால் கீழிருந்து ஒருவர் பார்த்தால் அவருடைய கீழ்ப்பகுதி விளங்க ஆரம்பித்துவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தன்னுடைய கையினால் உடனே மறைத்து கொண்டால் அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு வழிமுறைத்தான். அதனால் தொழுகை பாத்திலாக மாட்டாது. அவ் கானஃபி சுத்ரத்திஹி ஹர்குன் ஃபஸதரஹு பியதிஹி. அல்லது அந்த தொழுகையாளியின் ஆடையிலே ஒரு கிழிந்த இடம் இருக்கின்றது, ஒரு ஓட்டை இருக்கின்றது, அது வெளியான உடனே அவர் மறைத்து கொள்கின்றார் என்றாலும் அதுவும் ஆகுமானது தான், தொழுகை பாத்திலாக மாட்டாது.